சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 5/6/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை பஞ்சமி திதி இரவு 1:20 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை சஷ்டி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரம் நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கு. இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு பிராமியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 9:39 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து மாகேந்திரம் என்கின்ற யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்ரவண விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது போக இந்த நாளானது உலக சுற்றுச்சூழல் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:29 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 9:35 சந்திர உதயம் என்பது இரவு 10:33 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:31 முதல் மதியம் 12:07 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:18 முதல் மாலை 4:54 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:20 முதல் 8:56 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:31 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:50 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருப்பார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா நாராயணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நடுத்தெரு நாராயணன் என்றால் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவர் சற்று ஆதங்கத்தோடு கேட்டிருக்கிறார். என்னுடைய பெயர் நாராயணன், என்னுடைய அலுவலகத்திலும் சரி உறவினர்களும் சரி என்னை நடுத்தெரு நாராயணங்கிற பேர்ல கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. இது என்ன நடுத்தெரு நாராயணன், நாராயணங்கிற பேர் தப்பா, இதுல போய் நான் நடுத்தெரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு பேர் வச்சு எனக்கு ரொம்ப மனக்கலக்கமாக இருக்கிறது என்பதுதான் அவருடைய ஒரு ஆதங்கத்துடன் கூடிய ஒரு சந்தேகமாக அமைந்திருக்கிறது. இந்த நடுத்தெரு நாராயணன் என்பது இடையிலே தோன்றிய ஒரு சொற்றொடர் தான். அது ஒரு பழக்கத்துல வந்த ஒரு விஷயம்தான். இதுக்கும் நம்முடைய சாஸ்திரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதை 2 விதமாக இதற்கு ஒரு விளக்கத்தினை தரலாம். ஒரு ஜோதிடராக நான் விளக்கம் அளிக்கணும்னு சொன்னா நடுத்தர நாராயணன் எப்ப சொல்லுவான்னு பார்த்தோம்னா இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம நடுநிலைமை வகிப்பார்கள் தெரியுமா, அவர்களைத்தான் பொதுவா இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அவனுக்கு என்னப்பா அவன் நடுத்தர நாராயண, இங்கேயும் போக மாட்டான் அங்கேயும் போக மாட்டான், அவனுக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதாவது ஒரு இரண்டுங்கிட்டான் நிலை அப்படின்னு சொல்வதற்காக இதை சொல்லுவார்கள். அதாவது அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை, நான் ஒரு நடுநிலைவாதின்னு சொல்றவங்கள அந்த மாதிரி இவங்க நடுத்தர நாராயணன் என்ற பெயரிலே அழைப்பதுங்கிறது ஒரு பிராக்டிக்கலா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இதை ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது இதுபோல் இங்கும் அல்ல அங்கும் அல்ல என்று இரட்டை தன்மையை உடைய ஒரு கிரகமாக புதன் என்கின்ற கிரகத்தினை குறிப்பிடுகிறார்கள். புதன் பார்த்தோம்னா புதன் ஒரு பரிபூர்ணமான ஒரு சுபர் என்றும் சொல்ல முடியாது, பரிபூர்ணமான அசுபர் என்றும் ஒதுக்க முடியாது. யாரோடு இணைந்திருக்கிறாரோ அவர்களுடைய ஒரு பலத்தினை பெற்று அதற்கேற்றாற்போல் அவர் செயற்படுவார். புதன் சொன்ன நம்ம கலர் ஒரு பச்சை நிறம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, புதனுடைய நிறம் பச்சைன்னு சொல்றோம். இந்த பச்சோந்தி அப்படிங்கிற பேர்ல கூட இவர்கள் கொஞ்சம் கொச்சைப்படுத்தி கூட சொல்வார்கள். எந்த இடத்திலே இருக்கிறார்களோ அதற்கேற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய குணத்தினை உடையவர்கள். இப்படி இருக்க மாட்டா அப்படி இருக்க மாட்டாங்கிற மாதிரி ஒரு இரட்டைத்தன்மை உடையவர்கள் தான் புதனுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்கள் சொல்வார். இந்த புதனினுடைய அதிதேவத்தை பிரத்யதி தேவத்தை வரும் பொழுது அதனுடைய பிரத்யதி தேவதையாக நாராயணன் என்கின்ற தெய்வத்தை தான் சொல்லுவார்கள். அதனால அதை பேஸ் பண்ணி இவர்கள் இது இப்படி இல்லாம அப்படி இல்லாம நடுநிலைமை நடுத்தெரு நாராயணன் என்று சொல்லி இருக்கலாம்.
இது ஒரு ஜோதிடவியல் ரீதியான விளக்கம். இது போக நம்ம ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது நடுத்தெரு நாராயணன் அல்ல, நடு தரு நாராயணன் என்றுதான் பார்க்க வேண்டும். தரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தருன்னு சொன்னா தூய தமிழ் வார்த்தை. தருன்னு சொன்னா மரம் அப்படின்னு தான் அர்த்தம். கற்பகத்தரு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? கற்பக விருட்சத்தை கற்பகத்தரு என்றே சொல்லுவார்கள். பூலோக கற்பகத்தரு என்று சொல்லி பனை மரத்திற்கு கூட பெயரை சொல்லியிருப்பா. இது ஒரு கற்பக விருட்சம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக தரு என்று சொன்னால் மரம். அந்த மரத்தினுடைய நடுபாகத்திலே யார் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மரம்னு சொன்னாலே நமக்கு அரச மரங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடணும். அதற்குரிய ஸ்லோகம் எப்படி சொல்லியிருக்கும்? மூலத்தோ பிரம்ம ரூபாயா, மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே, அக்ரதக சிவரூபாயா, விருட்சராஜாயத்தே நமஹா என்று சொல்லி வணங்குவார்கள் தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மரத்தினுடைய மூலத்திலே பிரம்மா இருப்பார், மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே, நடுவிலே விஷ்ணு என்கின்ற அந்த நாராயணன் இருப்பார், அக்ரதக சிவரூபாயா என்று சொன்னால் உச்சியிலே சிவன் இருப்பார் என்று சொல்லிதான் விருட்சராஜாயத்தே நமஹா, அரச மரமே உன்னை வணங்குகிறேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்றோம் இல்லையா? அப்ப இந்த தரு, அந்த மரத்தினுடைய நடுவிலே யார் இருக்கிறார் சொல்லி பார்த்தோம்னா, நாராயணன் என்கின்ற தெய்வம் தானே இருக்கிறார். அதனால் அதற்கு நடு தரு நாராயணன் என்பது திரிந்து நடுத்தெரு நாராயணனாக உருவாகி இருக்கலாம் என்பது ஆன்மீக ரீதியான விளக்கம். நம்ம அப்படியே பாருங்களேன், படைத்தல், காத்தல், அழித்தல் வச்சுக்கலாம். படைத்தல்ங்கிறது பிரம்ம ஆரம்பத்துல, நடுவுல பார்த்தோம்னா காத்தல், இந்த காத்தல் தொழிலை செய்வோம் தான் நாராயணன்கிறவரு. அதே மாதிரி மூன்றாவதாக கடைசியா வரக்கூடியதுதான் அழித்தல், அதனை ருத்ரன் என்பவர் பார்த்துக் கொள்கிறார். ஆக நடுவிலே வருவதால் படைத்தல், காத்தல், அழித்தல் வரும்பொழுது நடுவிலே அந்த நாராயணன், பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரான்னு சொல்றோம் இல்லையா, நடுவிலே விஷ்ணு என்பது இருப்பதால் அது நடு அப்படின்னு நடுபாகத்துல எல்லா இடத்துலயுமே விஷ்ணுதான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கார். இப்படி நம்முடைய பாதங்கள் அந்த மூலத்துல பார்த்தா கூட நமக்கு கூட பிரம்மாங்கிறது பிரம்மாவினுடைய பாகமாகத்தான் இந்த இடுப்பிற்கு கீழே இருக்கக்கூடிய பாகமானது பார்க்கப்படுகிறது. அதே மாதிரிதான் தலை அப்படின்னு வரும்போது இங்கே சிவனுடைய பாகமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் வக்ஷஸ்தலம் என்று வரக்கூடிய மார்பிலேதான் விஷ்ணுவானவர் குடியிருப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆக நடுப்பகுதி என்று விட்டாலே அங்கே நாராயணன் என்பவர் குடியிருப்பார் என்பதால் அது நடுத்தரு நாராயணன் என்பது திரிந்து நடுத்தெரு நாராயணனாக மாறி இருக்கலாம். நீங்கள் பெருமையோடு சொல்ல வேண்டும், நான் நடுத்தெரு நாராயணனாக இருந்தாலும் கூட நான் உங்களை காக்கின்ற தொழிலை செய்கிறேன், காத்தல் தொழிலுக்கு அதிபதி என்று நீங்கள் பெருமையாக நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுங்கள். நீங்கள் நடுத்தெரு நாராயணன் நடுத்தெருவிலே நிற்பவர் என்பது அர்த்தம் அல்ல. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.